அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பேசிக்காக அனிமேஷன்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. வெப்சைட்லாம் போனீங்கன்னு சொன்னாக்கா ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அது வெப்சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவே ஒரு தனி அழகே கொடுக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி விளக்குறது தான் அந்த டுட்டோரியல். இப்போ நீங்கள் நிறைய வெப்சைட் போனீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி டைப்பில் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜென்ரலாக இல்லை அனிமேஷன் சொல்லிட்டு ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ்லலாம் இருக்கும். அதை மாதிரி சொந்தமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அதை ஃபோட்டோஷாப்லேயே பண்ணிடலாம். அப்படி ஃபோட்டோஷாப்பில் பண்ணணும்னு சொன்னாக்கா அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிங்க. ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு முதல்ல ஃபைல் போங்க. ஃபைல் போய்ட்டு நியூ போனீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலாக இப்போ அதில் கஸ்டம் சைஸ் வச்சுருக்கேன். 300 வித்து 300 ஹைட்டு 120 வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்னோடய ஒர்க்கிங் ஏரியா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த ரவுண்டர் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைகிறேன். வரைஞ்சிட்டு இப்போது டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் என்ன வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுறோன்னு சொன்னாக்கா ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டோம். இங்கே முக்கியமான விஷயம் என்னவாக இருக்குன்னு சொன்னாக்கா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதுக்கு கீழே அந்த ரெக்டாங்கிள் டூல் வச்சு நம்ம போட்டோம் இல்லையா, அது ஒரு லேயராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மேலே நம்ம எழுதியிருக்கிறது அது ஒரு லேயராக இருக்கும். ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது ஒரு லேயராக இருக்கணும். கீழே நம்ம வரைஞ்சிருக்கிறது ஒரு லேயராக இருக்கணும். இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னாக்கா, சில நேரத்தில் சில பேர் பேக்ரவுண்ட்லேயே எழுதுவாங்க. பேக்ரவுண்டில் எழுதும்போது ஆக்சுவலாக அனிமேஷன் நம்மளால் அதை ஒழுங்காக பண்ண முடியாது. அப்படி பேக்ரவுண்ட்லேயே இது பேக்ரவுண்டில் எழுதாமல் இது ஒரு லேயரும் அது ஒரு லேயரும், அதாவது ஃபோட்டோஷாப் அப்படிங்கிற லெட்டர் ஒரு லேயராகவும் இருக்கும். இந்த ஷேப்பு அதாவது கீழே உள்ள ரெக்டாங்கிள் ஒரு லேயராகவும் இருக்கும். அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல ஃபோட்டோஷாப்பில் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஃபோட்டோஷாப் இமேஜ் ரெடிக்கு நம்ம போகிறோம். அதுக்கு என்ன பண்ண சொன்னாக்கா இந்த இடத்துல கீழே உள்ள இந்த இடத்துல ஒரு கிளிக்கு கொடுத்தோம்னு சொன்னால் இப்போது அடோப் இமேஜ் ரெடி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், விண்டோவுக்கு போயிட்டு அனிமேஷன் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக எனக்கு அது முன்னாடி வந்துடுச்சு. நான் உங்களுக்கு மேக்ஸிமம் வராது அப்படிங்கிறனால விண்டோஸ் போயிட்டு அனிமேஷன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை டூப்ளிகேட் எடுத்துக்கணும். அதாவது இந்த ஆப்ஜெக்டை டூப்ளிகேட் எடுக்கணும். கீழே இந்த இடத்துல டூப்ளிகேட் கரண்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃப்ரேமை இப்போ டூப்ளிகேட் எடுக்கிறோம். 2 டூப்ளிகேட் ஃபஸ்ட்டு போதும். முதல் டூப்ளிகேட் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இது ஃப்ளாஷ் ஆகி வரணும்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம என்ன பண்ண சொன்னால் நேராக இந்த லேயர் பேலட்டுக்கு வந்துடுங்க. லேயர் பேலட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது தெரியணும் அப்படின்னாக்கா அந்த கீழே உள்ள ரெக்டாங்கிள் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். அதனால் இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் அதை லேயர் பேலட் வந்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே ஒரு ஐ சிம்பிள் மாதிரி இருக்கும். ஐ சிம்பிளை நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா இது மறைஞ்சு உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ண சொன்னால் ஐ சிம்பிளில் ஒரு தடவை கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடம் எம்டி ஆகிடும். இது ஃபஸ்ட்டு. இது அதே சமயம் கீழே 0.5ன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க. 0.5 அப்படின்னா 1 அப்படின்னு கூட டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு சொன்னாக்கா ஜஸ்ட் அனிமேஷன் டைம், அதாவது மாறி வரதுக்கான டைம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஃப்ரேம் வந்துட்டீங்க. இந்த ஃப்ரேமில் இப்போ ரெண்டுமே தெரியணும் அப்படிங்கிறது தான் இது. இப்போ இந்த ஃப்ரேமில் அது தெரியும். ஜஸ்ட்டு பாருங்கள், இது ஒன்றுன்னு வச்சுங்க. இப்போ ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணி பாருங்கள். அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக அனிமேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இதை இப்போ சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது பொதுவாக இது சேவ் ஆஸ் சேவ் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. சேவ் ஆப்டிமைஸ்ட் ஆஸ் அப்படிங்கிற இடத்துல இங்கே உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல போய் சேவ் பண்ணிங்க. ஃபைல் நேம் என்ன வேணால் வச்சுக்கலாம், ஃபோட்டோனே வச்சுக்கலாம். நம்ம இது ஜிப்பில் ஆக்சுவலாக சேவ் ஆகுது. சேவ் கொடுக்குறேன். இப்போ டெஸ்க்டாப் போய் செக் பண்ணுறோம். ஃபோட்டோ அப்படிங்கிறது இருக்குது. ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், அனிமேஷன் நம்மளுக்கு